vlog. இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். நேத்து வந்துட்டு நைட் அவுட் போயிட்டு வந்ததனால பயங்கர டயர்டு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்க்கு மேல நாங்க வந்துட்டு என்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி இருக்கேன். எதுக்கு அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு அம்மா ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து சித்தி மாமா எல்லாருமே பாட்டியோட குலதெய்வம் கோவிலுக்கு போக போறோம். இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஸோ அதனால நாளைக்கு வந்துட்டு அங்கதான் போக போறோம். அந்த vlog தான் வந்து நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஸோ போக போறது வந்துட்டு வேன் நான் ஏசி. ஸோ கிளைமேட் வந்துட்டு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறதுனால நான் வந்துட்டு பசங்களுக்கு ஜர்க்கின் அதெல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வீடு ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அதையும் வந்துட்டு இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிச்சன் வந்துட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஷிங்க்ல இருந்த பாத்திரமும் வந்துட்டு தேய்ச்சி வச்சுட்டேன். ஸோ நம்மளுக்கு திருப்பி வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இது வந்துட்டு 1 டே ட்ரிப் தான். ஸோ அதனால பெருசாக பெரிய ப்ரிப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லை. நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ வந்துட்டு குளிரும் அப்படின்றதுக்காக கேப்பு, அச்சுக்கு வந்து திக்காக வந்துட்டு ஒரு ஓவர் கோட்டு. ஸோ எனக்கு லட்சியத்துக்கு 2 பேருக்கு ஜர்க்கின் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்துட்டு கொஞ்சோண்டு நம்மளுக்கு ஏதாவது டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு என்னுடைய மேக்கப் கிட்டு ஒன்று. ஸோ இது இவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பலாம். இது நேற்று நைட்டே வந்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் சாப்பாடும் வந்துட்டு ஆற வச்சாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். குட் மார்னிங். நேற்றுக்கு வந்துட்டு நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். பட் அதுக்கப்புறம் என்னால் வந்துட்டு பெருசாக vlog எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ஒரு 4 o'clock போல் எழுந்து தேவையானது எல்லாமே அதான் மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அந்த வீடியோ வந்துட்டு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்துட்டு டைம் ஒரு 7 o'clock 7:20 கிட்ட ஆகுது. ஸோ நாங்கள் கிளம்ப போகிறோம். இவங்க தான் வந்துட்டு என்னுடைய அம்மா. ஸோ இவ்வளோ நாள் வந்து நான் அம்மாவை காமிச்சதே கிடையாது. ஸோ இவங்க தான் என்னுடைய அம்மா. ஏற்கனவே வந்துட்டு ஒரு 2-3 தடவை வீடியோ எடுத்தேன். பட் அது வந்துட்டு சம் ரீசன்ஸ்னால போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய அம்மா என்னுடைய ஃபேமிலி எல்லாமே வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே காமிச்சிடுறேன். இது வந்துட்டு திவ்யா. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் திவ்யாவை அவளோட பர்த்டே வீடியோவில். ஸோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஹாய் சொல்லு திவ்யா. ஹாய். பூஜா. ஹாய். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வண்டியை வந்துட்டு நிறுத்திருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம ட்ராவல் வந்துட்டு கண்டினியூ பண்ண போகிறோம். Yeah,
அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கு, சாப்பிடுங்க. கையை மட்டும் கழுவிக்கிறேன்டா. நம்ம வந்து கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு தாண்டி மலை வையாவூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அதில் தான் வந்துட்டு ஸ்ரீ வேம்பாத்தம்மன் ஆலயம். இதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா வேடந்தாங்கல் பேர்ட் சான்ச்சுரி இருக்குது பார்த்தீங்களா, அது வரும். ஸோ இனிமேல் இங்கே நாங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் வீடியோவாக கேப்சர் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது வந்துட்டு என்னோட சித்தப்பா. ஹாய் சொல்லுங்கள் சித்தப்பா. ஐயா, இவங்க தான் என்னுடைய பாட்டி. இது வந்துட்டு என்னுடைய மாமா. மாமா ஹாய் சொல்லு. இது வந்துட்டு ஒரு சித்தி. இது என்னுடைய அம்மா. நான் காலையிலே காமிச்சிட்டேன் அவங்கள. இது ஒரு சித்தி தங்கச்சி, 2 பேரும் ஹாய் சொல்லுங்க. இது வந்து என்னுடைய தம்பி. நீங்க எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க. இவங்க எல்லாரும் என்னுடைய தங்கச்சிங்க. ஸோ இந்த கோவில் பற்றி நான் ஒரு குட்டி ஓவர்வியூ காமிச்சிடுறேன், அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிச்சிடுறேன். நாங்கள் சின்ன வயசில் வரும்போதெல்லாம் இது வந்துட்டு ஒரு குட்டி சிலையாக தான் இருந்தது. இப்போ வந்துட்டு இது நல்லா பெருசாக கொஞ்சம் எல்லாமே பில்டிங் எல்லாமே கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மரம்லாம் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷத்து மரம். ஸோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நாங்கள் சின்ன வயசில் வரும்போதெல்லாம் இதில் வந்துட்டு ஒரு முக்கால்வாசி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அண்டு நிறைய பனை மரம் இருக்கும் இங்கே. அப்போ நாங்கள் வரும்போது பனம் நுங்குலாம் வந்துட்டு நாங்களே பறித்து சாப்பிடுவோம். இங்கே பக்கத்தில் யாராவது ஒருத்தரை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நாங்களே பறித்து சாப்பிடுவோம். இங்கே வந்துட்டு ஒரு வேப்ப மரம் இருக்குது. இது அப்படியே நம்ம சுற்றி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று காமிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஆப்போசிட்டில் ஒரு நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே வந்துட்டு ஒரு கிணறு ஒன்று இருக்கும். அந்த கிணத்துல வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ தான் இங்கே எல்லாமே டேப் போட்டிருக்காங்க. பட் அப்போலாம் தண்ணி வந்து கிணத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே சமைக்கணும் இல்லை பொங்கல் வைக்கணும் அப்படின்னா எடுத்துப்போம். இப்போ வந்துட்டு அந்த கிணறு சுத்தமாக தெரியல. மழையினால் இந்த எதிர்க்க இருக்க அந்த வயல்வெளி ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோக்கு தண்ணி இருக்கும்னு தெரியல, ஒரு 1 உயரம் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஃபுல்லாக தண்ணியில் ஃபுல்லாகவே வந்துட்டு மூழ்கிடுச்சு. பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக காலி இடம் தான் இருக்குது. இந்த ஏரியாவுமே அப்போல்லாம் வந்துட்டு பெருசாக டெவலப் ஆகவே இல்லை. இப்போ வந்து பார்த்தா சுற்றி வீடு, சுற்றி வந்துட்டு ஃபுல்லாக கடை எல்லாமே வந்துட்டு இப்போ ஏரியா அப்போ பார்த்த மாதிரியே இல்லை. இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே மாறிடுச்சு எல்லாமே. அவ்வளோதான், முடிஞ்சுது. வந்து சாமி கும்பிட்டாச்சு. நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட சிட்டி லைஃப்லேருந்து இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் காற்று வந்துட்டு செம்ம சூப்பராக அடிச்சுது. ஒரு இயற்கை காற்று வந்து எனக்கு வந்து கிடச்சா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம், அவ்வளோதான். எல்லாருமே வந்து வேனில் ஏறி உட்காந்துச்சு. நான் மட்டும்தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே.